வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில முதலாம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் என்ற வகையில பரீட்சைக்கு வர மாதிரியான கேள்விகளை பார்க்கலாம். முதலாவது கேள்வி நான் எழுதும் போது நீங்களும் கேள்வி எழுதிக் கொள்ளலாம். சமநிலை குறியீடு வந்திருக்குது. 3 பெரிது மறை 1. 3 2 வாசிப்பம் பெரிது மறை 1 என்பதை சொற்களில் எழுதுக. சமநிலை குறியீட்டினால் தரப்பட்டிருக்கிற இந்த 2 நிறைவன்களை ஒப்பிடுகிற இந்த தொடர்பை நாங்கள் சொற்களில் எழுத போறோம். வரவும் என்னென்ன வாசிப்போம். நாங்கள் இத 3க்கு பக்கத்துல அகன்ற பக்கம் சமநிலை குறியீட்டின் அகன்ற பக்கம் இருக்குது. ஆகவே 3 பெரிது மறை 1 என்று நாங்கள் வாசிப்போம். 3 பெரிது மறை 1 என்று வாசிப்போம். இது என்னென்று எழுதி காட்டுறது சொற்கள்ல 3 பெரிது மறை 1 என்று நாங்கள் சொற்களில் எழுதி காட்ட வேண்டும். 3 பெரிது மறை 1 என்று நாங்கள் சொற்களில் எழுதி காட்டுவோம். அடுத்தது இரண்டாவது கேள்வி. 52 மணித்தியாலத்தை 52 மணித்தியாலத்தை நாள் மணித்தியாலங்களில் தருக. என்ன கேள்வி கேட்டிருக்குது? 52 மணித்தியாலத்தை இதுலையும் மணித்தியாலத்தை 52 மணித்தியாலத்தை நாள் மணித்தியாலத்தில் தருக. ஐம்பத்தி 52 மணித்தியாலங்கள் என்பதனை நாள் மணித்தியாலங்கள்ல நாங்கள் எவ்வாறு எழுதுறது என்று கேட்டிருக்கு. நாளிலையும் எழுத வேணும், மணித்தியாலங்களையும் எழுத வேணும். இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நாளுக்கு எத்தனை மணித்தியாலங்கள்? ஒரு நாளுக்கு 24 மணித்தியாலங்கள். ஒரு நாளில 24 மணி நேரம் இருக்குது. ஒரு நாளில 24 மணித்தியாலங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? 52 மணித்தியாலங்களில எத்தனை 24, அத 52ல எத்தனை தடவைகள் 24 இருக்குன்னு பார்க்க போறோம். 24 மணித்தியாலங்களை கொண்டதுதான் ஒரு நாள். ஆகவே 52ல எத்தனை தடவைகள் 24 இருக்குன்னு நாங்கள் பார்க்க போறோம். 52 நாங்கள் வகுப்போம். 52 24 வகுத்தல் 52ல 24 எத்தனை தடவைகள் இருக்குது? 2 தடவை. 2 24 48 மீதி 4. ஆகவே 48 மணித்தியாலங்களை நாங்கள் என்ன எழுதலாம்? 2 நாட்கள், 2 நாட்கள். மீதியாக எத்தனை மணித்தியாலங்கள் இருக்குது? 4 மணித்தியாலங்கள். பார்த்தீங்கன்னா
2 நாட்களும் 4 மணித்தியாலமும் இருக்குது. 52 மணித்தியாலங்களை நாளிலையும் மணித்தியாலத்திலையும் தரகண்டு கேட்டா ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள். ஆகவே 52ல எத்தனை தடவைகள் 24 இருக்குன்னு பார்த்துட்டு 2 தடவைகள் இருக்குது. ஆகவே 2 தடவைகளா 48 மணித்தியாலங்களை 2 நாட்களாக எழுதலாம். மீதியாக 4 மணித்தியாலங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக 3வது கேள்வி. வடகிழக்கிற்கு எதிர் திசையில் உள்ள திசை எது? வடகிழக்கிற்கு எதிர் திசையில் வடகிழக்கிற்கு எதிர் திசையில் உள்ள திசை எது? வடகிழக்கிற்கு எதிராக என்ன திசை இருக்குது என்று கேட்டிருக்குது. இப்ப திசைகள் பார்க்கும் பொழுது நாங்கள் படங்கள்ல கூறும் பொழுது மேல வடக்கு திசை, வடக்குக்கு எதிராக தெற்கு திசை, வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில இந்த பக்கமாக கிழக்கு திசை, கிழக்குக்கு எதிராக மேற்கு திசையை குறிச்சு காட்டுவோம். வடகிழக்கிற்கு எதிர் திசையில் வடகிழக்கு எங்க இருக்கும்? வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்கிற திசைதான் வடகிழக்கு. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வடகிழக்கு திசை இருக்கும். வடகிழக்கு திசைக்கு எதிர் திசையில என்ன திசை இருக்கும்? வடகிழக்குக்கு எதிரான திசை இந்த திசை. இந்த திசையில இந்த இடத்துல என்ன திசை இருக்கும்? தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ள உபதிசை. தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ள உபதிசை என்னது? தென்மேற்கு. ஆகவே வடகிழக்குக்கு எதிராக உள்ள திசை என்ன? தென்மேற்கு. வடகிழக்குக்கு எதிர் திசையில் உள்ள திசை தென்மேற்கு ஆகும். அடுத்ததாக நேர்கோணத்திலும் பெரிய கோணம் எவ்வாறு அழைக்கப்படும்? நேர்கோணத்திலும் பெரிய கோணம் எவ்வாறு அழைக்கப்படும்? நேர்கோணத்திலும் பெரிய கோணம் எவ்வாறு அழைக்கப்படும்? நேர்கோணம் அப்படி என்றால் எத்தனை செங்கோணங்கள் சேர்ந்தது? நேர்கோணம் 2 செங்கோணங்கள் சேர்ந்தது. நேர்கோணம் என்றால் 2 செங்கோணங்கள் சேர்ந்ததைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நேர்கோணம். இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம். 2 செங்கோணங்கள் சேர்ந்ததுதான் 2 செங்கோணங்களை கொண்ட கோணம் நேர்கோணம். நேர்கோட்டில் இருக்கிற கோணம் தான் நேர்கோணம். என்ன கேட்டிருக்கு? நேர்கோணத்திலும் பெரிய கோணம் எவ்வாறு அழைக்கப்படும்? நேர்கோணத்திலும் பெரிய கோணம் என்றா என்ன கோணம்? 2 செங்கோணங்களை விட அதிகமாக இருக்கிற கோணம். 2 செங்கோணங்களை விட அதிகமாக 4 செங்கோணங்களை விட குறைவாக உள்ள கோணத்துக்கு என்ன பெயர் என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம்? பின்வளை கோணம். 2 செங்கோணங்களை விட அதிகமாக, அதே நேரம் 4 செங்கோணங்களை விட குறைவாக உள்ள கோணத்துக்கு என்ன பெயர்? பின்வளை கோணம்.
நேர்கோணத்திலும் பெரிய கோணம் எவ்வாறு அழைக்கப்படும்? பின்வளை கோணம் என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்ததாக 5வது கேள்வி. ஐந்தாவது, ஓர் எண்ணெய் கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டிய போது. 5வது, ஓர் எண்ணெய் கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டிய போது மட்டம் தட்டிய போது 60 பெறப்பட்டது. 60 பெறப்பட்டது எனின் அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய மிக பெரிய எண் யாது? எனின் அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய மிக பெரிய எண் யாது? இப்படி கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரும். மட்டம் தட்டல ஓர் எண்ணெய் கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டிய போது 60 பெறப்பட்டது எனின் அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய மிக பெரிய எண் யாது? அப்ப 60 ஒரு எண்ணெய் கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டிய போது 60 பெறப்பட்டது. எந்த எண்களை எல்லாம் மட்டம் தட்டும் போது 60 கிடைக்கும்? 60 எந்த 2 பத்துக்களுக்கு இடையில இருக்கும்? 50க்கும் 70க்கும் இடையில. 50க்கும் 60க்கும் இடையில எந்த எண்களை மட்டம் தட்டும் பொழுது 60 கிடைக்கும்? 55க்கு பிறகு 55, 56, 57, 58, 59, 60. அடுத்தது 60க்கு பிறகு 61, 62, 63, 64. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 எண்களையும் மட்டம் தட்டும் பொழுது 60 கிடைக்கும். 50ல 55க்கு பிறகு 55 என்னென்ன மட்டம் தட்டுறது? ஒரு எண்ணினுடைய அந்த ஒன்றினிடத்தில் இலக்கத்தை அவதானிப்பம் 5ம் 5 விட அதிகமுமாக 5 விட கூடியதாக இருந்தால் அடுத்த 10க்கு மட்டம் தட்ட வேணும். ஆகவே 55, 56, 57, 58, 59, 60க்கு பிறகு 61, 62, 63, 64. 9 எண்களை மட்டம் தட்டும் பொழுது 60 தான் கிடைக்கும். 9 எண்களையும் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டினீங்கன்னா 60 கிடைக்கும். என்ன கேள்வி கேட்டிருக்குது? ஒரு எண்ணெய் கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டிய போது 60 பெறப்பட்டது எனின் அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய மிக பெரிய எண் யாது? இதுல மிக பெரிய எண் என்ன? 64. ஆகவே 60 மட்டம் தட்டும் போது 60 கிடைச்சதண்டா அந்த எண்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 64 ஆகும். 64. இதே மாதிரி இப்படியும் கேள்வி வரலாம். அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் யாது? என்ன எழுதுவீங்க? 55 என்று எழுதுவீங்க. மிகப்பெரிய எண் யாதென்று கேட்டிருக்கிறபடியா மிகப்பெரிய எண்ணாக இருக்கிற 64 நாங்கள் எழுத வேண்டும். அடுத்தது அடுத்த கேள்வி. இந்த கேள்வியுடைய 64. 6வது
இன்றைய திகதியை நியம வடிவில் தருக. ஆறாவது, இன்றைய திகதியை நியம வடிவில் தருக. இன்றைய திகதியை நியம வடிவில் தருக. நியம வடிவில் திகதியை எழுதும் பொழுது நாங்கள் எப்படி எழுத வேணும்? முதலாவதாக வருடம் எழுத வேணும், அடுத்ததாக மாதம் எழுத வேணும், அடுத்ததாக திகதி எழுத வேணும். திகதிய நியம முறையில் எழுதும் போது அல்லது நியம வடிவத்தில் எழுதும் போது என்ன மாதிரி எழுத வேணும்? முதலாவது வருடம், அடுத்தது மாதம், அடுத்தது திகதி இருக்கிற மாதிரி எழுத வேணும். அப்ப இன்றைய திகதியை நாங்கள் இன்றைய திகதிக்கான வருடம் 2024, மாதம் 5ஆம் மாதம், மே மாதம். ஆகவே 5வது மாதம், திகதி 22. கோடு போட வேணும், சின்ன கோடு. வருடத்துக்கும் மாதத்துக்கும் இடையில ஒரு சின்ன கோடு, மாதத்துக்கும் திகதிக்கும் இடையில ஒரு சின்ன கோடு. இன்றைய திகதிய நியம வடிவத்தில நாங்கள் இவ்வாறு எழுதலாம். நியம வடிவத்தில் எழுதும் போது முதலாவது வருடம், அடுத்ததாக மாதம், அடுத்ததாக திகதி எழுதப்பட வேணும். அடுத்தது 8வது கேள்வி. 7வது கேள்வி. சுருக்குக 25, 356 சக 4538. 25 சக 356 சக 4538. சுருக்கு கண்டு தந்திருக்குது. சுருக்கு கண்ட நாங்கள் என்ன செய்ய வேணும்? அங்க என்ன கணித செய்கை தரப்பட்டிருக்குதோ அந்த செய்கையை நாங்கள் செய்ய போறோம். இந்த 3 எண்களை நாங்கள் கூட்ட போறோம். என்னென்ன கூட்டுவோம்? 25, அடுத்ததாக 356 எழுத வேணும். அங்க இருந்து எழுதி கொண்டு வர வேணும். ஒன்றினிடத்து இலக்கத்துல இருந்து எழுதி கொண்டு வாங்குவோம். 6, 5, 3, 356. அடுத்ததாக 4538. ஒன்றினிடத்து இலக்கத்திலிருந்து எழுதிட்டு வாங்கோ. 8, 3, 5, 4, 4538. 3 எண்களையும் நாங்கள் கூட்ட போகிறோம். கூட்டும் பொழுது அந்தந்த இலக்கத்தினுடைய அந்த இடப்பெருமானத்தை அவதானித்து ஒன்றினிடத்து இலக்கங்களை அந்த வரிசையிலையும், 10 இலக்கங்களை அந்த வரிசையிலும், அடுத்ததாக 100 இலக்கம் உண்டு. இந்த வரிசைப்படி நாங்கள் எழுத வேணும். கூட்ட போறோம். 5 மாறும் 11, 11 மட்டும் 19, மீதி 1, 3, 3 5 மட்டு 8 3 11, மீதி 1, 4, 4 5 9, இங்கால 4, 4919 என்பது சுருக்கும் பொழுது உங்களுக்கு விடையாக கிடைக்குது. 4919. அடுத்ததாக 8வது கேள்வி. 6 மில்லியன். 8வது 6 மில்லியன் 50,004. 50,000 4.
4 என்பதை இலக்கத்தில் எழுதி சாரி என்பதை இலக்கங்களில் எழுதி காட்டுக. தருவோம் 6,50,004 என்பதை இலக்கங்களில் எழுதி காட்டுகின்ற எண்கள்ல எழுதி காட்ட போறோம். 6,50,004 என்னென்ன வளையம் எல்லாம் வந்திருக்குது இப்ப நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். நாங்கள் எண் வளையங்களாக எழுத போறோம். பிரிச்சு வளையங்களாக எழுதுறதுக்கு இன்னொரு பெயர் என்ன? நியம வடிவத்துல எழுதுறது. எண்களை நியம முறையில அல்லது நியம வடிவத்தில் எழுதுறதுக்கு பெயர் தான் வளையங்களாக பிரிச்சு எழுதுறது. ஆகவே என்னென்ன வளையம் எல்லாம் வந்திருக்கு? மில்லியன் வளையம் 50,000 1000 வளையம் இறுதியாக 4 முடிஞ்சிருக்கு. ஆகவே அலகு வளையம் வந்திருக்குது. மில்லியன் வளையம் வந்திருக்குது, 1000 வளையம் வந்திருக்குது, அடுத்ததாக அலகு வளையம் வந்திருக்குது. இப்படிதான் நாங்கள் வளையங்களாக பிரிச்சு எழுதுவோம். மில்லியன் வளையத்துக்கு அடுத்தது என்ன வளையம் இருக்கும்? இங்கே பில்லியன் வளையம் இருக்கும். ஆனா பில்லியன் வளையத்துல எண்களுக்கு தரப்படவில்லை. 6,50,004 6 மில்லியன். இப்ப மில்லியன்ல என்ன வரப்போகுது? 6 மில்லியன். 50,000 1000 வளையத்துல என்ன வரப்போகுது? 50,000 50,000 இறுதியாக 4 அலகு வளையத்துல என்ன இருக்கு? 4 மட்டும்தான் இருக்குது. அது ஆகவே நாங்கள் அப்படி எழுதலாமா? 6,5,0,4 இப்படி நாங்கள் எழுத முடியுமா? 6,5,0,4 இப்படி எழுதக்கூடாது. என்ன செய்ய வேணும்? இப்படி வளையங்களாக பிரித்து எழுதும் பொழுது எங்களுக்கு எத்தனை இலக்கங்கள் அங்க இருக்க வேணும்? 3 இலக்கங்களை கொண்ட வளையங்களாக நாங்கள் பிரிப்போம். ஒவ்வொரு வளையத்திலையும் 3 இலக்கங்கள் இருக்க வேணும். 4 மட்டும்தான் இருக்கண்டா முன்னுக்கு ஒன்றுமே இல்லாகவே 0 3 இலக்கங்கள் வர வேணும். 4 மட்டும்தான் இருக்குது. ஆகவே முன்னுக்கு முந்தைய 2 இலக்கங்களும் 0 இருக்கும். அதே போல 50,000 இங்கேயும் எத்தனை இலக்கங்கள் வர வேணும்? 3 இலக்கங்கள் வர வேணும். அவை நாங்கள் முன்னுக்கு என்ன போல வேணும்? 0 பின்னுக்கு 0 போட்டுறக்கூடாது. 500,000 மாறிடும். முன்னுக்கு 0 போட்டனீங்கன்னா தான் 50,000 இருக்கும். இங்க பார்த்தனீங்கன்னா மில்லியன் வளையம் இங்கே மாறி இலக்கங்கள் கொண்டதாக இருக்க வேணும். ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே நாங்கள் இந்த முன்னுக்கு இந்த 2 0 போடாம இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆகவே எழுதும் போது என்ன எழுதுவோம்? 6,50,004 இவ்வாறு இடைவெளி விட்டு இந்த மாதிரி வளையங்களாக நாங்கள் பிரிச்சு எழுதுவோம். எண்ணில தரப்பட்ட இந்த எண்ணை நாங்கள் இலக்கங்கள்ல எழுதி காட்டியிருக்கிறோம். 6,50,004 இங்கே பில்லியன் வளையத்துல எந்த எண்களுமே வராதபடியா இந்த 2 பூஜ்ஜியங்களையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே 6,50,004 என்பதனை நாங்கள் இலக்கங்கள் எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக 9வது கேள்வி. அதாவது 3,548 3,548
என்பதில் 5 என்னும் இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் யாது? 5 எனும் இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் யாது? 3548 என்பதில் 5 என்னும் இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் யாது? அந்த கேட்டிருக்குது. 3548 அவங்களுக்கு இடப்பெருமானம் என்கிற பாடம் படிக்கும் போது நாங்கள் 2 பெருமானங்கள் படிப்போம். ஒன்று இடப்பெருமானம், இன்னொன்று வகை குறிக்கும் பெருமானம். இடப்பெருமானம் அப்படி என்றால் என்ன? அந்த எண் அமைந்துள்ள இடத்தின் பெருமானம். 8 எந்த இடத்துல அமைந்திருக்குது? ஒன்றின் இடம். அப்ப 8இன் இடப்பெருமானம் என்று கேட்டா நாங்கள் என்ன எழுதுவோம்? ஒன்றின் இடம் ஆகும். 8 ஒன்றின் இடத்துல இருக்குது. அதே போல 4இன் இடப்பெருமானம் 10இன் இடம். 5இன் இடப்பெருமானம் 100இன் இடம். 3இன் இடப்பெருமானம் 1000இன் இடம். அது இடப்பெருமானம். எங்களுக்கு என்ன கேட்டிருக்குது? வகை குறிக்கும் பெருமானம். இந்த வகை குறிக்கும் பெருமானமானது அந்த எண்ணினுடைய இடப்பெருமானத்திற்கு ஏற்பதான் அமையுது. 8ஆனது ஒன்றினிடத்தில் அமைந்திருப்பதனால் 8 வகை குறிக்கும் பெருமானம் 8 தான். 8 ஒன்றுகள். ஆகவே 8 வகை குறிக்குது. 4ஆனது 10இன் இடத்தில் அமைந்திருப்பதனால் 4 10களை வகை குறிக்கிறது. அதே போல எங்களுக்கு 5 தான் கேட்டிருக்குது. 5ஆனது அமைந்திருக்கும் இடம் என்ன? 5 100இன் இடத்தில அமைந்திருப்பதனால் 5 100களை வகை குறிக்கிறது. 5 100களை வகை குறிக்கிறது. என்ன இடத்துல இருக்குது? 5 அமைந்துள்ள இடம் 100இன் இடம். ஆகவே 5 100களை வகை குறிக்கிறது. 5 என்கிற இலக்கம் ஆனது. 5 100கள் ஒரு 100 100, 2 100கள் 200, 3 100கள் 300, 4 100கள் 400, 5 100கள் 500. ஆகவே 5 வகை குறிக்கும் பெருமானம் 500 ஆகும். 5 வகை குறிக்கும் பெருமானம் 500. 5 100களாக 500 வகை குறிக்கிறது. அடுத்தது 10வது கேள்வி. ஒரு கிலோகிராம் அரிசியின் விலை 1 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 95 ஆகும். ரூபாய் 95 ஆகும். 12 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு? 12 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு? எவ்வளவு ரூபாய் என்று கேட்டது. 12 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு ரூபாய்? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1 கிலோகிராம் அரிசியின் விலை 95 ரூபா. அதே போல 12 கிலோகிராம் அரிசியின் விலை, ஒரு பேனையின் விலை 10 ரூபா. 3 பேனைகள விலை என்னவாக இருக்கும்? 30 ரூபாய். என்ன செய்யறோம்? நாங்கள்
3 பெருக்கிறோம். அதே போல 1 கிலோ அரிசியின் விலை 95 ரூபாய் என்றா 12 கிலோ அரிசியின் விலையை காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? 95 12 பெருக்க வேணும். பெருக்குவோம். 2 10 மீதி 1 9 தர 2 18 18ஓட உண்ட கூட்டினீங்கன்னா 19. அடுத்தது 5 தர 1 5 9 தர 1 9 கூட்டுவோம். 0 4 மீதி 1 1140 ரூபாய். விடை எடுத்தெழுத வேணும். 1100 அந்த அலகோட காசு பணம் விலை பணம் ரூபாயில வந்திருக்காங்க. நாங்கள் விடை எழுதும் போதும் ரூபாயில சும்மா 1140 எழுதக்கூடாது. ரூபாயில 1140 விடை எழுதி காட்ட வேணும். சைட்ல பெருக்கி காட்டிட்டு விடைய கண்டிப்பாக எழுதி காட்ட வேணும். அடுத்ததாக 11வது கேள்வி. ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் உண்டு? ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் உண்டு? பாருங்க, ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் இருக்குது என்று கேள்வி கேட்டிருக்கோம். நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக நாளுக்கும் நிமிடத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்குதா? நாங்கள் காலத்தை அளக்கும் அலகுகள்ல செகண்ட், நிமிடம், மணித்தியாலம், நாள் இந்த 4ஐயும் தரமாறில படிச்சிருக்கிறோம். நாளுக்கும் நிமிடத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்குதா என்று பார்க்க வேண்டும். இருக்குதா? நாளுக்கும் நிமிடத்துக்கும் இடையில நேரடியான தொடர்பு இல்லை. ஆனால் நாளுக்கும் மணித்தியாலத்துக்கும் தொடர்பு இருக்குது. மணித்தியாலத்துக்கும் நிமிடத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஆகவே நாங்கள் நாளுக்கும் மணித்தியாலத்துக்கும் இடையில உள்ள தொடர்பை எழுதி போட்டு பிறகு என்ன செய்ய போறோம்? நிமிடத்துக்கு மாற்ற போறோம். ஆகவே ஒரு நாள்ல இத்தனை மணித்தியாலங்கள் இருக்குது. ஒரு நாளுக்கு 24 மணித்தியாலங்கள். ஒரு நாள்ல 24 மணித்தியாலங்கள் இருக்குது. அடுத்தது நாங்கள் என்னவா மாற்ற வேணும்? ஒரு நாள்ல எத்தனை நிமிடங்கள் இருக்குதுன்னு சொல்ல வேணும். ஆகவே ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை நிமிடங்கள் வந்து எங்களுக்கு தெரியும். ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடங்கள் இருக்குது? ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடங்கள் இருக்குது. ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம். 60 நிமிடங்களை கொண்டது ஒரு மணித்தியாலம். ஆகவே 24 மணித்தியாலங்களுக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்கும்? ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிடங்கள். 24 மணித்தியாலங்களுக்கு என்ன செய்ய வேணும்? 24 60ஆல பெருக்க வேணும். 24 60ஆல பெருக்கின நீங்கண்டா என்ன வரும்? 1440. 24 60ஆல பெருக்கி பாருங்க. 24 சைவர் கடைசியா போடலாம். நாங்கள் 4 6 24 மீதி 2 12 14 1440 நிமிடங்கள் இருக்குது ஒரு நாளில்.
1440 நிமிடங்கள் இருக்குது ஒரு நாளில். ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் ஒரு நாள்ல 24 மணித்தியாலங்கள் இருக்குது. ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிடங்கள். ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிடங்கள் சமனானது ஆகும். அல்லது ஒரு மணித்தியாலத்தில 60 நிமிடங்கள் இருக்குது. 60 நிமிடங்களை கொண்டதுதான் ஒரு மணித்தியாலம். ஆகவே 24 மணித்தியாலங்களுக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்குதுன்னு பார்க்கிறோம். 24 60ஆல பெருக்கிறோம். 1440 நிமிடங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாள். ஒரு நாளில் 1440 நிமிடங்கள் இருக்கும். ஒரு நாள் சமன் 1440. அடுத்தது 12வது கேள்வி. பிற்பகல் 3:30 மணி ஆகும்போது பிற்பகல் 3:30 மணி ஆகும்போது கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வகையான கோணம்? பாருங்க, பிற்பகல் 3:30 மணி ஆகும்போது கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வகையான கோணம் என்று கேட்டிருக்கு. நாங்கள் கடிகாரத்துல 3:30 மணியை நாங்கள் 3:30 மணியில இருக்கும்போது என்ன கோணம் இருக்குதுன்னு பார்ப்போம். கடிகாரத்துல இங்க 12 மணி, 6 மணி, 3 மணி, 9 மணி. நாங்கள் இந்த மணி முள்ளையும் நிமிட முள்ளையும் மட்டும்தான் பார்க்க போறோம். 3:30 அப்படி இருக்கும். நிமிடமுள் 6ல இருக்கும், மணி முள் 3ல சரியா இருக்குமா? 3:30 என்னும் போது 3:30 ஆகும்போது 3ல நிமிடமுள் சரியாக இருக்கும் இல்லை, கொஞ்சம் 3 தாண்டி 3க்கும் 4க்கும் இடையில வந்துடும். 3க்கும் 4க்கும் இடையில வந்திருக்கும் மணி முள். ஆகவே இந்த கோணம் எவ்வகையான கோணமாக இருக்கும்? என்ன கோணம் பார்த்தீங்கன்னா கூர்ங்கோணம். செங்கோணம்டா நிலைக்கு செங்கோணம்டா எப்படி இருக்கும்? கடிகாரத்துல ஒரு 12லையும் நிமிடமுள் 12லையும் மணிமுள் 3லையும் இருக்கும் பொழுது இப்படி இருந்தால் என்ன கோணம்? செங்கோணம். இப்படி இருந்தால் செங்கோணமாக இருக்கு. அதாவது
நிலைக்குத்தான கோடும் இந்த கிடைக்கோடும் ஒன்றுக்கு செங்குத்தாக இவ்வாறு இருக்கும்போது செங்கோணம் இங்க உண்டாகும். ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா செங்கோணமாக இருக்காது, செங்கோணத்தை விட சிறிய கோணம். ஆகவே இந்த கோணம் செங்கோணத்தை விட சிறிய கோணத்துக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? கூர்ங்கோணம். பிற்பகல் 3:30 ஆகும்போது கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? கூர்ங்கோணம். அடுத்ததாக பதிமூன்றாவது கேள்வி. குறியீடுகளில் தரப்பட்ட குறியீடுகளில் பொருத்தமானதை எடுக. குறியீடுகள் தரப்பட்டிருக்கும். இந்த குறியீடுகள்ல பொருத்தமான குறியீடுகளை நாங்கள் இட போறோம். சமநிலை குறியீடுகள் தரப்பட்டிருக்குது. இந்த 2 குறியீடுகளையும் பொருத்தமான குறியீடுகளை இடுவோம். முதலாவது 0 இங்கால மறை 1. இந்த 2க்கும் இடையில இந்த கட்டத்துல நாங்கள் பொருத்தமான இந்த 2 குறியீடுகள்ல இருந்தும் பொருத்தமான குறியீட்டை தெரிவு செய்து இட வேணும். இப்போ முதலாவது குறி 0 அப்படி இருக்கும். மறை 1 விட 0 மறை 1 விட பெரியதாக இருக்கும். எண்கோட்டில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 0க்கு இங்கால நேரங்கள் இருக்கும். 1 2 3. வலப்பக்கமாக 0க்கு இடது பக்கமாக மறை எண்கள் இருக்கும். மறை 1 மறை 2 மறை 3. மறை 1 விட 0 பெரியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் 0 பார்க்க பெரிய பக்கம் இருக்கிற மாதிரி இந்த குறியை தெரிவு செய்வோம். பார்த்தீங்கன்னா 0 பெரிது மறை 1. 0 பெரியது மறை 1 விட. இந்த குறியீடுகள்ல இந்த 2 எண்கள்ல எந்த எண் பெரிய எண்ணோ அந்த எண்ணின் பக்கத்துல இந்த குறியீட்டுல அகண்ட பக்கம் இருக்க வேணும். இது பெரிய பக்கம், மற்றது சிறிய பக்கம். 0 பெரியதாக இருக்கும் மறை 1 விட என்று எழுதுவோம். அதே போல இன்னும் ஒரு கேள்வி. மறை 4 மறை 2 2 குறியீடுகளையும் பொருத்தமான குறியீட இடுவோம். மறை 4 மறை 2 விட எப்படி இருக்கும்? சிறியதாக இருக்கும். மறை எண்கள்ல எண்கள பருமன் அதாவது மறை 4 மறை 2 விட சிறியது. மறை 1 போக போக அப்படி நேரெண்களுக்கு எதிர்மாறானதாக இருக்கும் மறை எண்கள். மறை 4 விட மறை 2 பெரியதாக இருக்கும். ஆகவே மறை 4 பக்கம் குறுகின பக்கம் ஒடுங்கின பக்கம் இருக்க வேணும். மறை 2 பக்கம் அகண்ட பக்கம். மறை 2 பார்க்க இந்த பெரிய பக்கம் இருக்க வேணும். மறை 4க்கு பக்கத்துல ஒடுங்கின பக்கம் இருக்க வேணும். மறை 4
சிறியது, மறை 2 விட மறை 4, மறை 2 விட சிறியது, மறை 4 விட மறை 2 பெரியதாக இருக்கும். மறை 2க்கு நேரா பெரிய பக்கம், மறை 4க்கு பக்கத்துல இந்த ஒடுங்கின பக்கம் சிறிய பக்கம் காணும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ சார்.